வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் விரு விஷன். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போற கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் அவங்க குடும்பத்துல ஒரு இறந்து போன ஆத்மானால நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இங்க தெரியுற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்க எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமா கொண்டு வந்து சேர்ப்பேன். சோ மறக்காம விரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சென்னை தரமணி பகுதியில வாழ்ந்துட்டு வர கேப்ரில்லா, இவங்க தான் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர். இந்த கேப்ரில்லா குடும்பத்துல கிட்டத்தட்ட இந்த கேப்ரில்லாக்கு 6-7 வயசு இருக்கும் போது நடந்த சம்பவம் தான் இந்த கதை. இந்த கேப்ரில்லாக்கு கூட பிறந்த அண்ணன்கள் 2 பேரும், ஒரு அக்காவும் இருக்காங்க. அவங்க அம்மா, அவங்க அப்பா, இப்படிதான் இவங்க ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க சென்னை தரமணில ஒரு வீட்டுல, ஒரு 2 மாடி வீட்டுல, அதாவது கீழே ஒரு ஃப்ளோர் மேல ஒரு ஃப்ளோர், இந்த மாதிரி ஒரு வீட்டுல வந்து வாடகைக்கு இருக்காங்க. இவங்க பெரிய அண்ணா சென்னையில ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு வராங்க. இவங்களோட சின்ன அண்ணாவும் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க பெரிய அண்ணா பாத்தீங்கன்னா எப்பவுமே வேலை முடிச்சுட்டு நைட்டு, அதாவது இரவு ஒரு 11-12 மணி அந்த மாதிரி ரேஞ்சில தான் இவங்க வீட்டுக்கு வந்து சேர்றது வழக்கம். அந்த நேரத்துல வந்து வேலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு படுக்கிறது இவரோட அன்றாட ஒரு வேலையா செஞ்சுட்டு வராரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கைய நகர்த்திட்டு போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல இவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு அமானுஷம் உள்ள நுழையுது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் இந்த பெரிய அண்ணன் இருக்காருல்ல, அவர் அதே மாதிரி வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற நேரத்துல இவங்க ஏரியால என்னைக்குமே இல்லாம நாய்கள் வந்து குறைக்க ஆரம்பிக்குது. அதாவது ஒரு நாய் 2 நாய் இல்லைங்க, கிட்டத்தட்ட அந்த ஏரியால இருக்கிற எல்லா நாய்களும் இந்த நம்ம சப்ஸ்கிரைபர் கேப்ரியல்லா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டை நோக்கியே பயங்கரமா கத்துது. அவங்க வீட்டை மட்டும் இல்லைங்க, அவங்க வீட்டு பக்கத்துல அப்படியே அங்க சுத்தி அந்த ஏரியாவை மட்டுமே போக்கஸ் பண்ணி எல்லா நாய்களும் பயங்கரமா குறைக்க ஆரம்பிக்குது. இந்த விஷயம் அந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கே கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. இருந்தாலும் அதை வந்து ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. நாய் குலைக்கிறத வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்கல அவங்க. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இவங்க ஏரியால கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளா இது வந்து கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல இந்த ஏரியாவுக்கு ஒரு புலம்பெயர்ந்த நபர் மாதிரி ஒரு வயதான ஒரு நபர் வராரு. இந்த நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பெத்த பிள்ளைங்களால ஆதரவு கொடுக்காம அவங்கள துரத்தி அடிக்கப்பட்டு ஏதோ இந்த நாடோடிகள் மாதிரி கிடைக்கிற இடத்துல படுத்துட்டு சாப்பிடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நபர். இவர் எந்த ஊரு, எந்த ஏரியாவை சேர்ந்தவர் எதுவுமே தெரியாது. அந்த ஏரியால இருக்கிறவங்க இவருக்கு யாரும் தெரியாது. அந்த நபர் என்ன பண்றாருன்னா, அந்த ஏரியாவுக்கு வராரு. அதாவது அந்த நாய்கள் எல்லாம் குலைச்சிட்டு இருக்குது, ஒரு அமானுஷம் வந்து அந்த ஏரியால நடந்துட்டு இருக்குல்ல, அந்த ஏரியாவுக்கு இந்த வயதான நபர் வராரு. இவர் வந்ததும் நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டுல இருந்து ஒரு 2 வீடு தள்ளிதான் அந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும், நடைபாதை. அந்த நடைபாதையில படுத்துக்கிறாரு. எப்பவுமே அவர் படுத்துக்கிட்டு எல்லாரையும் போற வர எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது அவரோட வழக்கம். யார்கிட்டையும் இவரா போய் கை நீட்டி சாப்பாடு வாங்குற பழக்கம் கிடையாது. அவங்களா விருப்பப்பட்டு சரி ஒரு வயசானவர் இருக்காரு, அவருக்கு இருந்தாங்க சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு நினைச்சு கொடுத்தாதான் உண்டே தவிர, அந்த வயதான நபரோட ஒரு கேரக்டர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, யார்கிட்டயுமே போயிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி, அதாவது ஐயா பசிக்குது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாராம். ஏன்னா அவர் அப்படி பிச்சை எடுத்து சாப்பிடுறது வந்து ஒரு அவமானமாகவும், இந்த வயசுல நம்ம உழைக்காம ஒருத்தங்க கிட்ட இருந்து சாப்பிடுறோமே அப்படின்ற ஒரு மனதுல வந்து ஒரு உறுத்தலும் இருக்கிறதுனால இந்த விஷயத்த பண்ண மாட்டாராம். அவரை விசாரிக்கும் போது சொல்லியிருக்காரு, எங்க இருந்து வந்த எந்த பேரு எதுவுமே சொல்ல மாட்டாராம். ஆனா அவர்கிட்ட சாப்பாடு கொடுக்கும்போது நீங்க கொடுக்குறீங்க, அன்பளிப்பா கொடுக்குறீங்க, அதனால நான் சாப்பிடுறேன்னு சொல்லி அதை வாங்கியே சாப்பிடுவாராம். அந்த மனுஷன் அந்த ஏரியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் கண்டினியூஸா அந்த பிளாட்ஃபார்ம்ல படுக்கிறாருங்க. இந்த நாய்கள் எல்லாம் குறைக்குது. இவரையும், அதாவது இந்த பெரியவர் இருக்காருல்ல, இந்த வயதானவர், இவரையும் குலைக்குது. ஆனா இவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த இடத்தை பார்த்து குலைக்காம இவருக்கு பக்கத்துல ஒரு 100 மீட்டர் தள்ளி அந்த இடத்தை பார்த்து பயங்கரமா குலைக்குது. இந்த வயதான நபரும் அந்த நாய்கள் குறைக்கிற இடத்தை பாக்குறாரு. ஆனா ரொம்ப கேஷுவலா அதே இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதும் அப்படியே படுக்கிறதுமா இருக்காரு. இந்த விஷயம் வந்து அந்த ஏரியால கிட்டத்தட்ட ஒரு வாரமா இந்த அமானுஷமான ஒரு சம்பவம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து அந்த ஏரியால யாருமே பெருசாவே எடுத்துக்கல. நம்ம சப்ஸ்கிரைபர் கேப்ரியல்லா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல அவங்க அம்மா வந்து ரொம்ப வந்து ஒரு ஜீசஸ் மேல ஒரு பற்று பாசம் அதிகமா இருக்கிற ஒரு பெண்மணினே சொல்லலாம். இந்த கேப்ரியாலோட அம்மா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1-3 தடவை அவரை நினைச்சு ஜீசஸ் வேண்டி ஜபம் பண்ணுவாங்களாம். சோ ஜீசஸ் மேல ரொம்ப அதிக ஈடுபாடும் அதிக பாசமும் இருக்கிறதுனால எப்பவுமே இந்த வீட்டுல ஜபம் அந்த
இந்த சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும், அந்த இயேசுவோட நாமங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். சோ இப்பேற்பட்ட இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு ஆன்மா நுழைய போகுதுன்றத என்னாலேயே அவங்க சொல்லும் போது நம்ப முடியல. இப்படி ஒரு நாள் அதே மாதிரி 12 மணிக்கு நம்ம கேப்ரியலோட மூத்த அண்ணன், அதாவது ஃபர்ஸ்ட் அண்ணன் என்ன பண்றாருன்னா, அவரோட வேலையை முடிச்சுட்டு அந்த ஏரியா வழியா, அதாவது அவங்க ஏரியா வழியா நடந்து வந்துகிட்டே இருக்காரு. நடந்து வந்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி அந்த நாய்கள் குறைக்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த தடவை அந்த நாய்கள் குறைப்பது வந்து எந்த மூளையும் பார்த்து இல்ல, நம்ம கேப்ரியலோட அண்ணன் நடந்து வராருல அவர் பின்னாடியே பார்த்து குலைச்சிட்டு இருக்கு. கேப்ரியலோட அண்ணனுக்கு எரிச்சலாவது, கல்ல தூக்கி அடிச்சு அந்த நாய்களை விரட்ட முயற்சி பண்றாரு. ஆனா அந்த நாய்கள் அவர் கல்ல தூக்கி அடிக்கும் போது தூரமா போகுதே தவிர திரும்பவும் ஒண்ணு கூடி இவர் பின்னாடியே சேர்ந்து குலைச்சிட்டு வருது. இந்த சமயத்துல அந்த ரோட்டோரத்துல அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துட்டு இருக்காருல அந்த வயதான நபர், அந்த நபர் இந்த கேப்ரியலோட அண்ணனை உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவரும் ஒண்ணு புரியல, என்னடா இந்த நபர் எப்பவுமே நம்ம இப்படி பார்க்க மாட்டாரு, கிட்டத்தட்ட ஒரு வாரம் 2 வாரம் ஆகுது இந்த நபர் இங்கதான் இருக்கான், நானும் போகும்போது வரும்போது தான் பார்ப்பேன், கண்டுக்கவே மாட்டான், இன்னைக்கு ஏன் நம்மளை இவ்வளவு உத்து பாக்குறான் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு கட்டத்துல அவங்க வீட்டுக்கும் இவருக்கும் ஒரு 100 மீட்டர் தான் டிஃபரெண்ட் இருக்கும். அவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு இருக்கும்போது இவர் மாட்டிட்டு இருந்த ஒரு சைட் பேக் மாதிரி மாட்டிருக்காரு. அந்த சைடு பேக்கை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கு. இவர் சடனா நின்னுட்டு அந்த பேக் சைட்ல எல்லாம் பாக்குறாரு, என்னடா இது யாரோ இழுத்த மாதிரி இருக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல பாக்குறத தவிர பின்னாடி பாக்கல, 2 சைடு பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு போறாரு. திரும்பவும் அந்த பேக்கை பிடிச்சி ஏதோ ஒண்ணு பின்னாடி இழுக்குது. இந்த வாட்டி ரொம்ப ஃபோர்ஸா இழுத்ததுனால சரி யாரா அதுன்னு திரும்பி பாக்குறதுக்கு முயற்சி பண்ண நம்ம கேப்ரியலோட அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவமே காத்திருந்ததுங்க. அப்படி திரும்பி பார்த்த கேப்ரியலோட அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிங்க. அவர் முன்னாடி ஒரு எரிஞ்சு போன ஒரு முழு உடல், ஒரு மனிதன் வந்து எரிஞ்சு போய் அவன் திடீர்னு உயிரோட வந்து நின்னா எப்பேற்பட்ட கொடூரமான ஒரு உருவம் நம்ம கண்ணுல தென்படும். அந்த மாதிரி ஒரு உருவம் இவருக்கு நேருக்கு நேர் பார்த்து அப்படியே சிரிக்குதுங்க, ஒரு மாதிரி ஆணவமா சிரிக்குதுங்க. இந்த விஷயத்த பார்த்து அவர் கத்துறதுக்குள்ள அவர் காலை பிடிச்சி இழுத்து இடறி விழுந்து அவர் தலையில ஒரு மாதிரி அடிபட்டுருது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்திலேயே நார்மலான அந்த கேப்ரியலோட அண்ணன் என்ன பண்றாருன்னா எழுந்து அதே மாதிரி வழக்கம் போல அவங்க வீட்டுக்கு நடந்து போறாருங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையுமே அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற அந்த உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த வயதான நபர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கேப்ரியலோட அண்ணன் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கேட்டை திறந்து கதவை தட்டுறாருங்க. கதவை தட்டும் போது அவங்க அம்மா வந்து திறக்கிறாங்க. அவங்க அம்மா திறந்த உடனே ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷனை ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அவங்க தான் 3 வேளை ஜபம் பண்ணி இயேசுவை நினைச்சு ஜபம் பண்ணி அவ்வளோ அந்த குட் வைப்ரேஷன் அந்த வீட்டுக்குள்ள பரப்பி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நபருக்கு பேட் வைப்ரேஷன்றது ஈஸியா தெரிய வரும், அதாவது அது இருக்கிற இடத்த உணர முடியும். அதனால இவன் வந்த உடனே அந்த பேட் வைப்ரேஷன் வருது. இருந்தாலும் புள்ள நடுராத்திரி வந்திருக்கான், இந்த நேரத்துல அவன் என்ன கேள்வி கேட்குதுன்னு சொல்லி சரி வாயா உட்காரு சாப்பிடு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்க. அம்மா நீ போ நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இவங்க அம்மா போய் படுக்கிற வரைக்கும். ஒரு கட்டத்துல அவங்க அம்மா போய் படுத்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு இவர் சாப்பிட்ட சாப்பாடோட அளவு எப்படி தெரியுமா, ஒரு அரை குண்டா சாப்பாடு இருக்குங்க அவங்க வீட்டுல. இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த கேப்ரியலா வீட்டுல எப்பவுமே நான்வெஜ் இருக்கும். ஏதாவது ஒரு நாள் தான் வெஜ், இல்ல 2 நாள் தான் வெஜ், மற்ற டைம் எல்லா நாளும் நான்வெஜ் முக்காவாசி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்துல அவங்க வீட்டுல அன்னைக்கும் நான்வெஜ் தான். அந்த சாப்பாடு கிட்டத்தட்ட அரை குண்டா சாப்பாடு, அந்த குழம்பு எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படியே அந்த பாத்திரத்தை தொட்டியில போட்டு அப்படியே போய் படுத்துடுறாரு நம்ம கேப்ரியலோட அண்ணன். இந்த விஷயத்த காலையில எழுந்து நம்ம கேப்ரியலோட அக்கா எழுந்து பாக்குறாங்க, தொட்டியில இவ்வளவு சாப்பாடு இருந்தது, நைட் யார் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, நைட் உங்க அண்ணன் தாண்டி சாப்பிட்டு படுக்கிறேன்னு சொன்னா, அவன் தான் சாப்பிட்டுருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே, அம்மா நைட்டு நான் தான்மா சாப்பாடை மூடி வச்சேன், அரை குண்டா சாப்பாடு இருந்ததுமா, அவ்வளவு குழம்பு இருந்ததுமா, அப்பாவும் கொஞ்சம் தான்மா சாப்பிட்டாரு, என்னமா நடக்குதுங்க, அவ்வளவு சாப்பாடாமா சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருது. அதாவது இவ்வளவு அவன் வந்து அளவா சாப்பிடுற அந்த அவங்க அண்ணன் வந்து அளவா தான் சாப்பிடுவாராம். சோ இவங்களுக்கு வந்து இது புதுசா இருந்த உடனே அந்த கேள்வியை ரிப்பீட்டா கேட்டே இருக்காங்க. உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, போய் வேலையை பாரு, அவனை எழுப்பு டைம் ஆச்சு வேலை கிளம்பட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனை எழுப்ப சொல்றாங்க. அவங்க அண்ணனும் எழுந்துக்கிறாரு. எழுந்து ஒரு மாதிரி இவங்க தங்கச்சியை வந்து பாக்குறாரு. இதை பார்த்துட்டு அந்த கேப்ரியலா வேற இருக்காங்கல்ல, 6-7 வயசு தான் இருக்கு, அவங்களும் இருக்காங்க. இந்த விஷயத்த அந்த கேப்ரியலாவும் இவங்க அக்காவும் சேர்ந்து நோட் பண்றாங்க அவங்க அண்ணனை. அவங்க அண்ணனோட பார்வை வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்குங்க. இவர் பாக்குற பார்வை வந்து ஒரு மாதிரி கோபமா இருக்கு. ஆனா அவங்க அண்ணன் கேஷுவலா எப்படி பாப்பாரோ இல்ல அவர் முக பாவனை எதுவுமே அந்த பார்வையில இல்ல. ஏதோ ஒரு புது இடத்துக்கு வந்த ஒரு புது நபர் அந்த வீட்டையும் அந்த மனுஷங்களையும் எப்படி பாப்பாரோ அதே மாதிரி பார்வை தான் இவன் இந்த கேப்ரியாவோட அண்ணன் இருக்காருல அவர் பார்த்திருக்காரு. அன்னைக்கு எனக்கு உடம்பு முடியல, நான் வேலைக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே படுத்துருக்காரு அவங்க அண்ணன். காலையில படுத்தவர் கரெக்டா மாலை ஒரு 6-7 மணிக்கு எழுந்துக்கிறாரு. அன்னைக்கு ஃபுல்லா மத்தியானம் கூட சாப்பிடல. இவங்களுக்கே ஒரு புரியல என்ன நடக்குது
ஆகுதுன்னு. சரி ஒருவேளை பிள்ளைக்கு டயர்டா இருக்கு போல, கண்டினியூஸா வேலைக்கு போற புள்ள காலையில போனா நைட்டு தான் வரான், அதனால தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அவங்க வீட்டுல அவங்க அப்பாவும் நார்மலா வேலைக்கு போயிடுறாரு. அந்த 2வது தம்பியும் போயிடுறாங்க. இந்த 6-7 வயசு கேப்ரியலா இருக்காங்க, அவங்களும் ஸ்கூல் போயிடுறாங்க. அந்த பொண்ணும் ஸ்கூல் போயிடுறாங்க. வீடே ரொம்ப கேஷுவலா நடந்துக்குது. இந்த அண்ணனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றத யாருமே அதை கண்டுக்க கூட இல்லை. அதே மாதிரி அன்னைக்கு சாயந்தரம் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு 6-7 மணி ஆகுது. அன்னைக்கும் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறாங்க. அன்னைக்கும் அவங்க வீட்டுல நான்வெஜ் தான். அன்னைக்கு அவர் சாப்பிடுற விதத்தை பார்த்து அந்த குடும்பமே ஷாக் ஆகுது. ஏன்னா மத்தவங்க எல்லாரும் ஒரு கரண்டி சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா இங்க கிட்டத்தட்ட ஒரு 10 கரண்டி சாப்பாடு. அந்த அளவுக்கு அவங்க அண்ணன் பசியில அவ்வளோ ஏதோ பயங்கரமா பல நாள் பசியில இருந்த ஒரு நபர் மாதிரி பயங்கரமா சாப்பிடுறாங்க. இத பார்த்து கொஞ்சம் டவுட் வருது. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இவங்க அம்மாக்கு. இது ஏதோ சரியில்லை, இவனோட நடவடிக்கை எல்லாமே புதுசா இருக்கு அப்படின்னு உணர்ந்த நம்ம கேப்ரியலாவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, எல்லாரையும் சரி போய் படுங்க, சாப்பிட்டாச்சுல எல்லாம் போய் படுங்க, நான் ஜபம் பண்ணிட்டு வந்து படுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த ஜபம் பண்ணிட்டு நான் படுக்கிறேன்னு சொன்ன உடனே இந்த அண்ணா இருக்காருல கேப்ரியலாவோட அண்ணா, அவரோட பார்வை சரியில்லை. அம்மா டெய்லி மாமா ஜபம் பண்ணுவேன், இன்னைக்கு போய் படுமா, சும்மா ஜபம் பண்ணி எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஒரு 50 to 70% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவனுக்கு ஏதோ ஒரு ஆத்மனால பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. அன்னைக்கு நைட்டே அதை நிரூபிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுங்க. இவங்க அன்னைக்கு ஒரு வெயில் காலம், அந்த மாசம் வந்து ஒரு வெயில் காலம்ன்றதுனால அந்த மெயின் கதவை, மாடி மேலதான் இருக்காங்க, அந்த மெயின் கதவை திறந்து வச்சுட்டு காத்து உள்ள வரட்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக ஜன்னல்கள் கதவுகள் எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு இவங்க எல்லாம் ஹால்ல படுக்கிறது வழக்கங்க. இது வந்து அந்த காலத்துல 90s பிறந்த எல்லாருக்குமே இது வந்து ஒரு இப்ப மறக்க முடியாத அனுபவமா இருக்கும். ஏன்னா இப்பெல்லாம் அப்படி திறந்து வச்சு படுத்துன்னு வச்சுக்கோங்க, எவனாவது உள்ள வந்து நம்மளையும் கொண்டுட்டு வீட்டுல கதையும் தூக்கிட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ இப்படி அவங்க படுத்துட்டு இருக்கும்போது அந்த மெயின் கதவு பக்கத்துல ஒரு நபர் வந்து பொறுமையா தலைய சாச்சு எட்டி பார்த்துட்டு இருக்காருங்க. உள்ள வரல, ஆனா எட்டி பார்த்துட்டு இவங்க எல்லாம் படுத்திருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாரையும் பாக்குது. திடீர்னு தண்ணி தாகமா இல்ல என்னன்னு தெரியல, திடீர்னு அவங்க அக்கா எழுந்துடுறாங்க. கேப்ரியலோட அக்கா எழுந்து உட்கார்ந்து பார்க்கும்போது அந்த உருவம் அங்கிருந்து மறையல, அங்கிருந்து ஓடல. அந்த வாசல்ல கதவுல தலைய சாச்சிட்டு இந்த எழுந்து உட்கார்ந்தாங்க பாத்தீங்களா கேப்ரியலோட அக்கா, அவங்கள உத்து பாக்குதுங்க. இத பார்த்து ஐயோ அம்மானு கத்துறதுக்குள்ள அந்த உருவம் ரொம்ப க்ளோஸ்அப்பா வந்துட்டு பின்னாடி போயிட்டு இருக்குங்க. ரொம்ப க்ளோஸ்அப்பா வந்திருக்கு. அவங்க கத்துறதுக்குள்ள இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாரும் மேலேயும் விழுந்து புரண்டு அங்க படுத்துட்டு இருந்தவங்க மேல அம்மா அப்பா அண்ணா எல்லாருமே கூப்பிட்டு அங்க யாரோ நின்னாங்க, நான் பார்த்தேன், என்ன பார்த்தாங்க, நம்ம எல்லாரையுமே பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பயங்கரமா நடுங்கி போயிடுறாங்க. இவங்களுக்கு இவங்க அம்மாவுக்கு வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு கெட்ட ஆத்மா வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு, ஏதோ நம்மள பண்ண பாக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஜபமாலையை எடுத்துட்டு வந்து திரும்பவும் அந்த நேரத்துல இரவு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1-2 மணி இருக்குங்க, அந்த இயேசுவோட நாமத்தை சொல்லி அந்த பைபிளை கையில வச்சுட்டு ஒரு கருப்பு மணி மாதிரி கையில வச்சிருக்காங்க. அவங்க அந்த மணி மாலையை வச்சுட்டு அப்படி கையில வச்சுட்டு அந்த ஜபத்தை சொல்ல 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 இங்க கேப்ரியலாவோட அண்ணன் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கே தெரியுது கேப்ரியலாவோட அண்ணன் மேல ஏதோ ஒரு கெட்ட துர்ரான்மா இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் ஒதுங்கி போறாங்க. அந்த நேரத்துல அந்த உடம்புல இருக்கிற ஆத்மா தன்னோட சுயரூபத்தை காட்டுது, அதாவது தன்னோட ரூபத்தை வெளிப்படுத்துது. அது யாருன்னு சொல்ல ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல அந்த ஜபம் பண்றதை நிறுத்தாம நம்ம கேப்ரியலாவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா கண்டினியூஸா அந்த ஜபத்தை பண்ண உடனே ஒரு கட்டத்துல அந்த ஜபம் பண்ணாத, எனக்கு உடம்பெல்லாம் எரியுது, நிறுத்து, அந்த விஷயத்த நிறுத்து, நான் அதனாலதான் நான் காலையிலேயே சொன்னேன் நீ ஜபம் பண்ற வேலை வச்சுக்காத. நானே எத்தனை வருஷம் கழிச்சு ஒரு உடம்புல வந்து அந்த உடம்பு மூலமா எனக்கு கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு இப்பதான் ஒரு 2 நாளா நான் சந்தோஷமா இருக்கேன். என்ன திரும்பியும் ஏதாவது ஒரு கெட்ட இடத்துல தள்ளி, அதாவது சாப்பாடு எதுவுமே கிடைக்காம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு திரும்பி அதே இடத்துக்கு போக நான் ஆசைப்படல, அந்த விஷயத்தை நிறுத்து, ஜபம் பண்றதை நிறுத்து அப்படின்னு சொல்லி அந்த கேப்ரியலாவோட அம்மாவை பயங்கர கோபமா ஹார்ஷா கத்துதுங்க. அதை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, நீ யாரு, ஏன் புள்ள உடம்புல என்ன பண்ற, நீ அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போதே உன்னை உணர்ந்தேன், அதாவது ஒரு கெட்ட வைப்ரேஷனை நான் உணர்ந்தேன், நீ ஏதோ ஒரு கெட்ட துர்ரான்மா இங்க வந்திருக்குன்னு அன்னைக்கே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னா வந்த அன்னைக்கே உன்னை நான் துரத்தி இருப்பேன். எவ்வளவு தைரியம் தான் இந்த ஜீசஸ் வாழ்ற இந்த வீட்டுல, ஜீசஸோட அருள் இருக்கிற இந்த வீட்டுல நீ நுழைவ, என் புள்ள மேல வருவ அப்படின்னு சொல்லி அந்த ஜபத்தை கண்டினியூ பண்ணும்போது அதுக்கு உடம்பு எரிச்சல் தாங்க முடியல. இந்த விஷயத்த அந்த குடும்பமே பாக்குது, கேப்ரியலா பக்கத்துல இருந்து பாக்குறாங்க. இந்த விஷயம் இப்படி நடந்துட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல உன் பேரு என்னன்னு கேட்கும் போது அந்த பேரை சொல்லுறது, என் பேரு மாரிமுத்து, நான் இந்த ஊரே கிடையாது, நான் மதுரையை சேர்ந்தவன்,
என் பொண்டாட்டி, என் குழந்தைங்க இப்படி நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா என்னோட சந்தேக புத்தினால என் பொண்டாட்டி பிள்ளைங்க மேல சந்தேகப்பட்டு என் பொண்டாட்டி வேற ஒருத்தன் கூட தொடர்பு இருக்கான் அப்படின்னு நான் அவளை போட்டு கொடுமை பண்ணி ஒரு கட்டத்துல அவ குழந்தையையும் அவளும் 2 பேரும் சேர்ந்து வீட்டை விட்டே போயிட்டாங்க. நான் வேணான்னு அந்த நேரத்துல மனசு உடைஞ்சி நொந்து போன நானு தீ குளிச்சு இறந்து போனேன். நான் இறந்து போனதுக்கு அப்புறம் ஆத்மா நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என் பொண்டாட்டி மேல எந்த தப்புமே கிடையாது. நான் தான் தேவையில்லாம சந்தேகப்பட்டு அவசரப்பட்டு தீ குளிச்சு இறந்து போயிட்டேன். இப்போ அது இறந்ததுக்கு அப்புறம் சுத்தமா எனக்கு நிம்மதி இல்லாத ஒரு ஆத்ம நிலையில தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நபரை போய் பிடிச்சேன். அவங்க வீட்டுல ஒரு நாள் 2 நாள் தான் கவுச்சே இருக்கும், அதாவது நான்வெஜ் சாப்பாடே இருக்கும். மத்த நாள் எல்லாமே வெஜ் தான். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு மாசம் கிட்ட அந்த உடம்புல இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஒரு சாமி மூலமா வச்சு என்னை துரத்தி வேற இடத்துல அனுப்பி விட்டாங்க. அந்த இடத்துல இருந்துதான் நான் இந்த ஏரியாவுக்கு வந்தேன். யாரடா போய் பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும் போதுதான் இந்த ஏரியால ஒரு வயதான நபர் இந்த ரோட்டோரமா இருக்காரு. அவரை போய் பிடிக்கலாம், அவர் உடம்புல இருந்தா சாப்பாடு டெய்லியும் கிடைக்குது, அதனால அந்த உடம்புல இருந்து தங்கி தன்னோட வாழ்நாள, அதாவது நம்ம ஆத்மநில சாந்தி அடைகிற வரைக்கும் இந்த உடம்புலயே ஆக்கிரமிப்பு பண்ணி இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சு அவரோட உடம்ப பிடிக்க போனேன். அது என்ன காரணம் தெரியல, என்ன ஒரு சக்தியும் தெரியல, அந்த வயதான ஒரு நபரை என்னால ஆக்கிரமிப்பே பண்ண முடியல. அந்த சமயத்துல அந்த நேரத்துலதான் யாரையுமே பிடிக்க முடியலன்ற ஒரு கோபத்துல இருந்த எனக்கு அன்னைக்கு நைட்டு உன் பையன் வந்தான். அவனோட பேகை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுத்து அவனை காலை இடறி விட்டு அவனை மயக்க அடைய வச்சு ரோட்லயே அவனோட உடம்பு ஆக்கிரமிப்பு பண்ண. அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டே உங்க வீட்டுக்கு வந்தேன். அதுல இருந்து இப்போ வரைக்கும் உங்க வீட்டுல சாப்பாடு நான்வெஜ்ஜா இருக்கு. திரும்ப அந்த மாரிமுத்துவோட ஆத்மா அவங்க அண்ணன் கேப்ரியலா அண்ணன் உடம்புல இருந்து சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு சாப்பாடு வேணும், நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இங்க வந்த உடனே எனக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சது, இதையே தான் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உடம்பு விட்டு போறியா இல்ல அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி உன்னை நரகத்துக்கு அனுப்புவா சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ஜபத்தை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த பண்ண அந்த உடம்புல இருக்கிற ஆத்மாக்கு சுத்தமா அந்த உடம்புல தங்கவே முடியல. ஏதோ ஒரு மாதிரி ஒரு எரிச்சல் உண்டாகுது. அந்த உடம்புல இருந்துகிட்டே அது என்ன சொல்லுதுன்னா, என்னை துரத்தாத, என்ன இந்த ஜபத்தை சொல்லி என்னை வெறியேத்தாத, எனக்கு எரியுது, எனக்கு இன்னொரு 3 நாள் 4 நாள் நான் இந்த உடம்புல தங்குறதுக்கான ஒரு அனுமதியை கொடு, இருந்து நான் நல்லா சாப்பிட்டுட்டு என்னோட ஆசைகளை தீர்த்துட்டு தேவையில்லாம சந்தேகப்பட்டு உயிரை விட்டு இப்ப எதுவுமே அனுபவிக்க முடியாம இந்த உடம்புல வந்து நான் உட்கார்ந்துருக்கேன். என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? எனக்கு இப்ப கூட பசி எடுக்குது, நான்வெஜ் அந்த கறி சமைச்சு எனக்கு எடுத்துட்டு வந்து கொடு, நான் சாப்பிட்டு கூட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீ ஒரு புனித ஆத்மாவா இருந்திருந்தானா உனக்கு நீ கேட்கறதுல நான் கொடுத்துருப்பேன். பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு தேவையில்லாம சேர்த்து அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு உடம்பு ஆக்கிரமிப்பு பண்ணி அங்க ஒரு கஷ்டத்தை கொடுத்து இங்க வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்க வந்த உனக்கு நீ கேட்டதை கொடுக்கணுமா? அப்படிப்பட்ட இதெல்லாம் எனக்கு வந்து இந்த கர்த்தர் வந்து எனக்கு சொல்லி கொடுக்கல. நீ வந்து நரகத்துக்கு தான் போவேன், இந்த ஜபத்தை நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜபத்தை கண்டினியூ பண்றாங்க. கடைசியில அந்த மாலை இருக்குல்ல, அந்த கருப்பா அந்த மணி மாதிரி வச்சிருந்தாங்களா அந்த மாலையை நெத்தியில வச்சு ஜபம் பண்ணும் போது அப்படியே துடிச்சு போன அவங்க அண்ணன் இந்த தவளை ஜம்ப் பண்ணும் பாத்தீங்களா, தவளை கூட இல்ல, தவளை வந்து ஒரு அளவு தான் ஜம்ப் பண்ணும், தேரை ஜம்ப் பண்ணி போகும் பாருங்க. அந்த மாதிரி இது சத்தியமா நடந்ததாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, அந்த கேப்ரியலான்றவங்க அந்த 7 வயசு பொண்ணு அவங்க வீட்டுல அவங்க அண்ணன் பண்றதை பாக்குறாங்க. அந்த உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரே ஜம்பாங்க. அப்படி ஜம்ப் பண்ணி போய் அந்த வாசல்ல ஒரு கிரில் கேட் மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த கேட் பக்கத்துல தூக்குன்னு போய் விழுந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. இந்த சமயத்துல அவங்க அண்ணன் வாயில இருந்து அப்படியே எச்சி வந்து நிறைய வெளியே வருது, நுரையா வருது, எச்சி வருது, அப்படியே ஒரு மாதிரி அதை பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் வருது. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இவங்க எல்லாம் ஓடுறாங்க. இவங்க அப்பா, இந்த தம்பி, இந்த கேப்ரியலா இருக்காங்களா அவங்க அக்கா அண்ணனை தூக்கலான்னு போகும்போது அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நிறுத்து, 1 நிமிஷம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம போய் தூக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அப்பதான் புரியுது அந்த ஆத்மா அந்த உடம்பு விட்டு ஃபுல்லா போலங்க. அப்படியே எல்லாரும் இவங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த இவங்க இருக்காங்கல்ல, கீழே விழுந்து மயக்க போட்டிருக்காங்களா அவங்க அண்ணனை பாக்குறாங்க. அவங்க அண்ணன் தலைமாட்டுல அந்த வாசல்ல இருக்கிற கிரில் கேட்டு பக்கத்துல அந்த எரிஞ்சு தற்கொலை பண்ணி செத்து போன மாரிமுத்துவோட அந்த ஆன்மா ரொம்ப உக்கிரமாவும் கோபமாவும் அந்த கிரில் கேட்டு பக்கத்துல நின்று யாராவது இந்த உடம்பு பக்கத்துல வந்தா அவங்களை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவுல அங்கேயே நிக்குது. இந்த விஷயத்த இவங்க பார்த்த உடனே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடுச்சாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த குடும்பத்துல எல்லாருமே வந்துருச்சு. ஆனா அவங்க அம்மா அவ்வளவு கேஷுவலா ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாந்திரிகம், பேய் ஓட்டுறது இப்படி எல்லாம் கத்துக்கிட்டு அப்படிலாம் இல்லாம வெறும் ஜீசஸ் மேல இருக்கிற நம்பிக்கையிலையும் அந்த பைபிள் மேல இருக்கிற நம்பிக்கையிலையும் அந்த ஜபத்து மேல இருக்கிற நம்பிக்கையிலையும் அந்த ஆத்மாவை ஃபேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 hour கழிச்சு அந்த ஆத்மாவை அந்த வீட்டை விட்டே துரத்துறாங்க. அவங்க அண்ணன் கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு சுயநிலைக்கு வராரு. சுயநிலைக்கு வந்த உடனே அவர் கேட்ட கேள்வி,
அதாவது அவங்க வீட்டுல இருக்கிற ஆளுங்களை பார்த்து கேட்ட கேள்வி, எனக்கு பசிக்குதுமா, ஏதோ ரொம்ப நாள் சாப்பிடாத மாதிரி ஃபீல் ஆகுது, சாப்பாடு இருந்தா போடுமான்னு சொன்ன உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாங்களோ அது அப்படியே மாதிரி எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சாங்களாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, குண்டாவா சாப்பிட்டு வந்திருக்கான் 2 நாளா. அப்படி இருந்தும் உனக்கு பசிக்குதுடாடா, இப்பதானடா சாப்பிட்டேன்னு சொன்ன உடனே, இல்லம்மா நான் சாப்பிடலமா, எனக்கு பசிக்குதுமா, சாப்பாடு கொடுமா அப்படின்னு சொல்லி அவர் நார்மலாகி கேட்ட உடனே தான் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே பெரும் நிம்மதி மூச்சே விடுறாங்க. இந்த சமயத்துல இந்த விஷயத்த கேப்ரியலா சின்ன வயசுல பார்த்தத இப்போ வரைக்கும் என்னால எங்க அண்ணன் பண்ணதெல்லாம் நம்பவே முடியல. ஏதோ படத்துல சில கேரக்டர்கள் பண்ணும் தெரியுமா, அந்த மாதிரிதான் எங்க அண்ணன் பண்ணா, இதெல்லாம் என் வாழ்க்கையில பேய்கள் உண்மையா இருக்குன்னு நான் உணர்ந்த தருணம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட இந்த கதையை ஷேர் பண்ண கேப்ரியலாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கேப்ரியலா. இந்த கதை நான் சொன்ன பாத்தீங்களா, கேப்ரியலா கதை, இந்த கேப்ரியலா வீட்லயே இன்னொரு சம்பவம் நடந்திருக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கேப்ரியலா வீட்லயே இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை இன்னொரு நாள் இன்னொரு கதையில பார்ப்போம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஒருத்தங்க ஒரு கெட்டதை எதிர்க்கணும்னா அவனுக்கு அந்த கெட்டதை எதிர்க்கிறதுக்கான ஒரு சாங்கியமோ, அதாவது ஒரு மந்திரமோ, இல்ல அதுக்கான ஒரு சில தந்திரமோ இப்படி எல்லாம் கத்துக்கணும்னு அவசியமே இல்லைன்றத இந்த கதை மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ கும்பிடுற கடவுளை நம்பி அவரோட அந்த ஜபத்தின் வாயிலா, இல்ல அவரோட அந்த வசனத்தின் வாயிலா, இப்படியே நம்ம நம்பிக்கையை வச்சு ஒரு கெட்டதை நம்ம சமாளிக்கலாம், ஒரு கெட்ட ஆத்மாவே துரத்தலான்றத இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாரிமுத்து, அதாவது தீக்குளிச்சு இறந்து போனால மாரிமுத்து, தன்னோட பொண்டாட்டி மேலேயே சந்தேகப்பட்டு இறந்து போய் தேவையில்லாம பேயா சுத்திட்டு இருக்கிற மாரிமுத்துக்கு மாரிமுத்து மாதிரி இருக்கிற கேரக்டர்களுக்கு நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னா, பொண்டாட்டி மேல சந்தேகப்படவே கூடாதுங்க. ஆக்சுவலா இந்த சந்தேகப்படலாம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல, சந்தேகப்படவே கூடாது. ஏன் சொல்றேன்னா, உன் மேல அவ சந்தேகப்பட்டானா உன்னோட நிலைமை என்ன ஆகும்? எப்போ நீங்க 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வரீங்களோ அப்போ லைஃப் நல்லா இருக்கும். இப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒருத்தங்க மேல சந்தேகப்பட்டு அவங்களை அடிக்கிறது, துன்புறுத்துறது, இப்படி எல்லாம் பண்ணும்போது வாழ்க்கையும் போயிடும். உனக்கு பிடிச்சவங்க உன் கூட இருக்கவே மாட்டாங்க. ஒரு கட்டத்துல நீ தனிமையை நோக்கி பயணம் செஞ்சு கடைசியில நீ தேடுற தேடல் எதுவா இருக்கும்னா மரணம்னா உன்னோட தேடலா இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயத்த நீங்க அவாய்ட் பண்ணிட்டு வாழ்க்கைய இந்த பொறாமை, சந்தேகம், கோபம், துக்கம் இது எதுவுமே இல்லாம வாழ கத்துக்கோங்க. எல்லாருக்கூடயும் உங்க அன்பை பகிர்ந்துட்டு இந்த வாழ போற வாழ்க்கைய கொஞ்ச நாள் தாங்க இந்த பூமியில வாழ போறோம். இந்த வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு ரொம்ப நிம்மதியா போய் சேருவோம். அதுதான் இயற்கை. எல்லாருமே ஒரு கட்டத்துல போய் சேர போறோம். அந்த சேர போற காலம் வரைக்கும் ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாம். சோ இன்னைக்கு பார்த்த இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்க கேட்கணும், பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.